மினிஸ் நேத்து ஒரு வளகாப்பு வீடியோ போட்டிருந்தேன். அதுல வந்து எதுக்கு மதர்ஸ் மில்க் கொடுத்தீங்க தெளிவா சொல்லுங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. வளகாப்பு ஃபங்க்ஷன்ல ஒரு முக்கியமான சடங்கு ஒண்ணு பண்ணுவாங்க. அதுதான் முதுகு நீர் குத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. மதர்ஸ் மில்க வந்து மேல அந்த கன்சீவா இருக்கிற பொண்ணு வந்து குனிய சொல்லிட்டு மேல ஒரு வாழை இலையை வச்சு மதர்ஸ் மில்க் அதுல வந்து ஒருத்தரா கொஞ்சம் கொஞ்சமா விட்டு ஒரு சடங்கு மாதிரி பண்ணுவாங்க. அதுக்காக தான் வந்து நான் மதர்ஸ் மில்க் கொடுத்திருந்தேன். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து சாம்பார், வாழைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் வந்து உளுந்த போண்டா வந்து செஞ்சிருந்தேன். சபரிக்கு அந்த போண்டா ரொம்ப பிடிக்கும். நேத்து இட்லிக்கு அரிசி அரைக்கும் போது உளுந்த மாவு கொஞ்சம் அதிகமாயிருச்சு. அதுல கொஞ்சம் எடுத்து வச்சு பண்ணேன். இந்த வடையோ போண்டாவோ எது செஞ்சாலும் அதுல இருக்க மிளகு வந்து அவன் சாப்பிடவே மாட்டான். சுத்தமா எடுத்து எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பான். அந்த கஷ்டம் உனக்கு ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு தூளாவே போட்டுட்டேன். இட்லி மாவு கரைச்சதுனால உளுந்த மாவு வந்து ரொம்ப தண்ணியா இருந்துச்சு. அதனால நிறைய அரிசி மாவு போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அது செஞ்சிருந்தேன். கடைசியா வந்து சூப்பராகவே வந்துருந்துச்சு. நம்மளாம் 90s கிட்ஸ்ன்றதுனால அப்போ நம்மளுக்கு வந்து சக்திமான் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப இருக்கிற பசங்களுக்கு கக்காசியா, நரோட்டோவா பையன் புலம்புறத பார்த்து யாரையா நீங்களா எங்கதான்யா இருக்கீங்க அப்படின்னு கேட்க தோணுது. சபரி ஒரு படி மேல போயிட்டு கக்காசின்னு ஏத்தி வச்சுக்கிறான். இதனால அவன் தெரிவிக்க வருவது கக்காசிக்கு அப்பா ஏழுமலைனா இல்ல அவனே கக்காசின்னு சொல்றானா அப்படின்ட்டு எனக்கு புரியவே இல்லை.